ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி உன்னிடம் நான் பேச வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்திருக்கிறேன். ரொம்ப நாளாக சில பிரச்சனைகளில் நீ மாட்டி தவிக்கிறாய். ஆனால் அதற்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாய். எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும். நான் இப்பொழுது சொல்லப்போகும் இந்த விஷயத்தை மட்டும் கேளுங்கள். இந்த 1 மணி நேரம் சாதாரணமான நேரமல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு மாற்றத்தை மாற்றப்போகும் நேரமாகும். இந்த நொடியிலே நான் உன் வீட்டு வாசலில் நின்று இந்த வாக்கினை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். எப்பொழுதுமே உங்களுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வம் நம்மோடு இருக்கிறார்களா என்று. இருக்கிறேன். நீ இரவில் தூங்காமல் உன் குடும்பத்தை நினைத்து சுமந்த பாரங்கள் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் அழுது கொண்டு கண்ணீரோடு எப்படியெல்லாம் சரி செய்யப் போகிறோம் என்று நினைத்த பல பாரங்களுக்கான கேள்விகள் எல்லாம் முடிந்து உன் குடும்பத்தோடு பேசாமல் இருக்கும் பல உறவுகளையும் நான் அறிவேன். ஒரே வீட்டில் இருந்து ஒருவருக்கு ஒருவர் மனதில் துரோகமாய் வாழும் வேதனையையும் நான் அறிவேன். நான் பார்த்தேன். பணம் காரணமாக ஏற்பட்ட சண்டைகள், கடன் காரணமாக வந்த அவமானங்கள், வேலை இல்லாமல் உன் மதிப்பு குறைவது போல நீ உணர்ந்த அந்த நொடிகள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்யவும் போகிறேன். கணவன் மனைவி இடையிலே மௌனத்தை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உன்னுடைய மனதுக்குள்ளும் 1000 கேள்விகள், உன்னுடைய கணவன் மனதுக்குள்ளும் 1000 கேள்விகள். நீங்கள் வாழ்வது முற்றிலும் சரியா என்ற ஒரு கேள்விகள். இப்படி பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய பல கவலைகளோடு தான் என்னிடம் நீங்கள் வந்தும் இருக்கிறீர்கள். அடிக்கடி நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம், நான் வாழும் வாழ்க்கை சரியானதா தவறானதா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் ஏனென்றால் வாழ்வில் தொடர்ந்து அத்தனை கஷ்டங்கள், எதற்கெடுத்தாலும் கசப்பான ஒரு விஷயங்கள், இப்படித்தான் என் வாழ்க்கை என்றது இருக்கிறது என்பதை கூடிய விரைவாக நீ புலம்பிய அத்தனை விஷயங்களும் முடிவுக்கு வரும். யாரை பார்த்தாலும் நீ என்ன செய்தாய்? புலம்பல்களை மட்டுமே முன்வைத்தாய். புலம்பி புலம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலேயே ஆக்கினாய். நிம்மதிகள் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையின் வெளியே அல்ல, அது உனக்குள் தான் இருக்கிறது. நிம்மதி என்ற ஒன்று கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விதமான காயங்களும் மறையும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் பலவிதமான நல்லதுகளை செய்வேன். தொடர் முயற்சியால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிதான் அடைவீர்கள். எதற்கெடுத்தாலும் கவலைகளோடெல்லாம் இருக்காதீர்கள். எதற்கெடுத்தாலும் வாழ்க்கை நாசமாகிவிட்டது, நான் நல்லது நினைத்தேன், நான் நல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. என்னுடைய ஆசைகள் ஏதேதோ, ஆனால் என்னுடைய ஆசைகள் எதுவும் எனக்கு நடக்கவில்லை என்பதை போலெல்லாம் புலம்பாமல் நிச்சயமாக நான் நினைத்தது எல்லாமும் நடக்கும். என்னுடைய சாய் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கைக்குள் வாருங்கள். அலட்சியங்கள் மற்றும் பாரங்கள் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நான் அதிகமான கவலைகளையே கொடுத்தேன். ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் துன்பங்கள் என்பதையே நான் உங்களுக்காகவே கொடுத்து விட்டேன். ஆனால் இதற்கு பிறகு
எந்தவிதமான துன்பத்தையும் எந்தவிதமான கவலையையும் கொடுக்கவே கூடாது என்று நான் முடிவும் எடுத்துவிட்டேன். என்னை பற்றி நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் கூடிய விரைவிலேயே புரிந்து கொள்வீர்கள். என்னென்னமோ பிரச்சனைகளோடு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பத்திற்கு இனி நான் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு தூணாக நின்று உங்களுக்கு நல்ல விஷயத்தையே நான் செய்வேன். நிச்சயம் நீங்கள் பொறுத்திருந்து என்னை நம்பியதற்கான நல்லது எல்லாம் நடக்கத்தான் போகிறது. அசுர வளர்ச்சிகளோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரத்தான் போகிறது. சந்தோஷத்திற்கு குறையில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்றுமே நான் குறை வைக்கவும் போவது அல்ல. கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் மனதளவில் கவலைகள் இல்லாமல் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களிடம் உள்ளது. எப்போ பார்த்தாலும் அழுவது ஒரு மனிதனுக்கு சரியா என்று கேட்டால் இல்லை, அது தவறு. அது மிகப்பெரிய ஒரு வலி, வேதனைகள் எல்லாமும் கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் என்னை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நான் சரி செய்வேன் என்று நம்புங்கள். யதார்த்தமான பிள்ளைகள் நீங்கள். யதார்த்தமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நொடியையும் எப்பொழுதும் தீங்கான விஷயத்தை செய்துவிடக்கூடாது. நம்மால் மற்றவர்களுக்கு எந்த விதமான காயங்களும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் பிள்ளைகள். எப்போ பார்த்தாலும் அழுவது வீண். அழாமல் இருப்பது தான் நல்லது. சந்தோஷத்திற்கு குறைகள் கொடுக்க மாட்டேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்றுகளுக்கு மட்டும் இடம் கொடுத்து உங்களை நான் கஷ்டத்தில் வாழ வைத்தேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு கஷ்டத்தில் ஒரு நாளும் உங்களை வாழ வைக்காமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்பத்திலேயே வாழ வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக யாரும் எடை போட வேண்டாம். நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை கூடிய சீக்கிரத்தில் புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலேயும் உங்களை காப்பதும் வழி நடத்துவதும் மட்டும் என்னுடைய வேலையாகவே இருக்கும். யார் பார்த்தாலும் உங்களை கடினமான வார்த்தையால் காயப்படுத்துகிறார்கள். முக்கியமாக கடனை நீங்கள் கடன் வாங்கினீர்கள் அல்லவா, அவர்கள் எப்பொழுதும் உங்களை எல்லா விஷயத்திலேயும் உங்களை ஏசுகிறார்கள். ஆனால் இதற்கு பிறகு யாரும் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதுவும் சொல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு தரமாக மாற்றுகிறேன் என்றால் பார்த்துக்கொள். இதுவரைக்கும் கண்டது எல்லாம் ஒரு கனவாக மாறும். இதுவரைக்கும் நீ நினைக்காத பல விஷயங்கள் அற்புதமாகவே இருக்கும். பாரத் எப்பொழுதும் உன்னையே சுற்றி கொண்டு இருக்கிறது. இனி அந்த பாரங்கள் எதுவும் உன்னை சுற்றாமல் பார்த்து கொள்வேன். சாய் இருக்கும் பொழுது கவலை தேவை அல்ல. நிம்மதிகள் என்றுமே உன்னுடைய வீட்டில் குடியிருக்கும். நீ என்னிடம் சொன்ன அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த சாய் எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.